Hello friends, welcome to Secret of Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ரெசிபி தான். இது பார்த்தோனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது என்ன அப்படினு சொல்லிட்டு. இது வந்துட்டு chicken momos. Chicken momos நாம வந்துட்டு வெள்ள ரெஸ்டாரன்ட்ல தான் சாப்பிடணும்னு அவசியம் இல்ல. நம்ம வீட்லயே சூப்பரா செய்யலாம். ரொம்ப ஈஸி தான் இது செய்யிறது. இந்த chicken momosக்கான இந்த momos chutneyயும் நான் தனியா ஒரு வீடியோல அப்லோட் பண்ணிருக்கேன். நீங்க அதை போய் செக் பண்ணுங்க. அதோட லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இந்த சூப்பரான chicken momos எப்படி செய்யறது அப்படினு பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா இந்த வீடியோ கீழ இருக்க subscribe பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க இப்போ இந்த டேஸ்டியான chicken momos எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதுல வந்துட்டு ஒரு 3/4 கப் அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்துக்கிறேன். இந்த மைதா மாவு இதுல ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம மோமோஸ்க்கான டவ் ரெடி பண்ணலாம். இதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். அதில் உப்பையும் எண்ணெயும் நல்லா பெசரி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணி இது நல்லா மாவை பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி தேவைப்படுற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இது மாவை பிணைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் தான் தண்ணி தேவைப்படும். இதுக்கு ரொம்ப லூஸான டவ்வா நீங்கள் பிணைஞ்சிடாதீங்க. கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கணும் இந்த டவ். இது மாதிரி ஒரு டவ் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப சாஃப்டாவும் இல்லை, ரொம்ப ஹார்டாவும் இல்லை, நடுத்தரமா இருக்கு இந்த டவ். இந்த மாதிரி பிணைஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி இது இப்படியே ஒரு 10 மினிட்ஸ் வச்சிடலாம். மோமோஸ்க்கான ஸ்டஃபிங் நான் வந்துட்டு ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி மின்ஸ்டு சிக்கன் எடுத்துருக்கிறேன். இது வந்துட்டு ஒரு 250 கிராம் அளவுக்கு மின்ஸ்டு சிக்கன். பிரெஸ்ட் பீஸ் எடுத்து நீங்க வந்துட்டு இந்த மாதிரி மிக்சியில அரைச்சு இந்த மாதிரி மின்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு இந்த மாதிரி ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க இந்த மாதிரி சாப் பண்ணி போடலாம், இல்லைன்னா பேஸ்டா போடலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த இதுல ஆட் பண்ணிடலாம். ஒரு குட்டி வெங்காயம் அதையும் இந்த மாதிரி ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன். இந்த வெங்காயத்தையும் இதுல ஆட் பண்ணிடலாம். கொத்தமல்லி தலையும் இதே மாதிரி சாப் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இதை ஆட் பண்ணிடுங்க. இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் விட்டுக்கலாம். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கொஞ்சமா விட்டுக்கோங்க. நான் வந்துட்டு சன்ஃப்ளவர் ஆயில் விடுறேன். இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். நம்மளோட ஸ்டஃபிங் வந்துட்டு ரொம்ப சிம்பிள். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்தி நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இதுல ஸ்பைஸ்க்காக பச்சை மிளகாய் ஆட் பண்ணோம். இதை நான் சொல்ல மறந்துட்டேன். ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி ஃபைனா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பச்சை மிளகாய் இதுல ஆட் பண்ணிடலாம். இதையும் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதுல நம்மளோட ஸ்டஃபிங் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பக்கமா வச்சுக்கலாம். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு நம்மளோட மாவை நம்ம ரெடி பண்ணி வச்சு. இப்போ இதை வச்சு நம்ம வந்துட்டு அந்த மோமோஸ் சீட் வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். நீங்க தனித்தனியா சின்ன டம்ப்ளிங்கா பண்ணி அதுக்கப்புறம் தேய்ச்சும் நீங்க செய்யலாம். இல்லை இந்த மாதிரி மொத்தமா தேய்ச்சி அதுல இருந்து நம்ம கட் பண்ணி கூட எடுக்கலாம் மோமோஸ் ஷேப்புக்கு. நம்ம இன்னைக்கு அதுதான் பண்ண போறோம் ஈஸியா. இப்போ இதை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கவுண்டர் டாப்ல வச்சுக்கோங்க. கொஞ்சமா மாவு ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ இதை வந்துட்டு நல்ல பெரிய சப்பாத்தியா நம்ம இது திரட்டிக்கலாம். இது மாதிரி ஒரு பெரிய சப்பாத்தியா தேய்ச்சி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு மூடியை நம்ம யூஸ் பண்ண போறோம். இந்த அளவுக்கு கட் பண்ணா நமக்கு சரியா இருக்கும் மோமோஸ்க்கு. இப்போ இதுல வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா மாவை நம்ம எடுத்துடலாம். இப்போ இதை நீங்க திருப்பியும் ரோல் பண்ணி திருப்பியும் நீங்க மோமோஸ் பண்ணிக்கலாம். இதுல பாருங்க, இப்போ அழகா நம்ம சீக்கிரமா நம்மளோட மோமோஸ் ஷீட் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்க செஞ்சு எடுத்தீங்கன்னா சீக்கிரமா செஞ்சிடலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட மோமோஸ் ஷீட் ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட ஸ்டஃபிங்கும் ரெடியா இருக்கு. இப்போ நம்ம எப்படி இந்த மோமோஸ் செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஷீட்டை கையில எடுத்துக்கோங்க. இதுல வந்துட்டு ஓரத்துல வந்துட்டு நம்ம தண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் நல்லா ஒட்டுறதுக்காக. இப்போ இந்த ஸ்டஃபிங்ல இருந்து நம்ம கொஞ்சம் எடுத்து இப்படி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீல வாக்குல வச்சுக்கோங்க ஸ்டஃபிங். இப்போ இந்த டிப்பை வந்துட்டு இப்படி மேல மடிச்சு விட்டுருங்க. மடிச்சு விட்டுட்டு இந்த 2 டிப்பையும் இதோட சேர்த்தி இப்படி க்ளோஸ் பண்ணிட்டே வந்தோம்னா இந்த மாதிரி ஒரு லீஃப் மாதிரி ஷேப் கிடைக்கும். இந்த மாதிரி ஷேப் தான் இல்ல, உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப் வருதோ அந்த மாதிரி நீங்க செய்யலாம் ஈஸியா. உங்களுக்கு அந்த மாதிரி ஷேப் செய்ய கஷ்டமா இருந்ததுன்னா இன்னொரு ஈஸியான மெத்தட் உங்களுக்கு காட்டுறேன். இங்க பாருங்க, இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிடலாம் 2 சைடும். இப்படி
சமோசா க்ளோஸ் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி இப்படி க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு இந்த 2 டிப்பையும் இப்படி ஜாயின் பண்ணி விட்டுட்டீங்கன்னா இது ஒரு மோமோஸ் ஷேப். இது வந்துட்டு ரொம்ப ஈஸி, உங்களுக்கு இந்த மாதிரி செய்யறது ரொம்பவே சுலபம். இந்த மாதிரி கூட நீங்க செய்யலாம். இது பாத்துருங்க, இது என்னோட ஹஸ்பண்ட் செஞ்சு கொடுத்தது. இது ஒரு டிசைன். உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன் வேணுமோ அந்த மாதிரி நீங்க செஞ்சுக்கலாம். பாருங்க, நம்ம எல்லா மோமோஸையும் இந்த மாதிரி நம்ம ஸ்டஃப் பண்ணியாச்சு. பாருங்க, இது ஒண்ணு மட்டும் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ரொம்பவே அழகா இருக்குல்ல இந்த ஷேப். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு நம்ம ஸ்டீம் பண்ண போறோம். இந்த மாதிரி ஒரு இட்லி பிளேட் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஏதாவது ஸ்டீமர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம லைட்டா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம் அதுல ஒட்டாம இருக்கிறதுக்காக. இப்போ இதுல வந்துட்டு நம்ம இந்த இதை வந்துட்டு பிளேஸ் பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்துல தண்ணி சுட வச்சிருக்கேன். இப்போ இதுக்குள்ள நம்ம வந்துட்டு நம்ம வச்சிருக்கிற இந்த மோமோஸ் வந்துட்டு பிளேஸ் பண்ணிடலாம். இதுல வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் வேகணும். அப்போ நம்ம 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்தோம்னா நம்மளோட மோமோஸ், சிக்கன் மோமோஸ் வந்துட்டு ரெடி ஆயிடும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக வைக்கலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. நம்மளோட மோமோஸ் இந்நேரத்துக்கு வெந்திருக்கும். நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இங்க பாருங்க, இவ்வளவு சூப்பரா நம்மளோட மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் மோமோஸ், நம்மளோட சூப்பரான சிக்கன் மோமோஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்துட்டு நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன் சொன்னே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.